2026 தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிதான் என்று அண்ணாமலை கூறி வரும் நிலையில் அடுத்த முதலமைச்சர் விஜய் தான் என்று அடித்துச் சொல்லியிருக்கிறார் பாஜகவை சேர்ந்த விஜயதரணி. இதன் மூலம் அவர் பாஜகவில் இருந்து விலகி விஜயின் தாவேகாவில் இணையப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் விஜயதரணி. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியின் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். காங்கிரஸ் கட்சியின் மீது ஏற்பட்ட அதிருப்தியால் அக்கட்சியில் இருந்து விலகினார். பின்னர் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். பாஜகவில் இணைந்து பல மாதங்கள் ஆகிய நிலையிலும் அவருக்கு எந்த ஒரு முக்கிய பொறுப்பும் கொடுக்கப்படவில்லை. அதேபோல் பாஜக தலைவர்களால் கவனிக்கப்படக்கூடிய அளவிற்கும் அவர் இல்லை. பாஜகவின் உறுப்பினராகத்தான் அவர் அக்கட்சியில் தொடர்ந்து வருகிறார். காங்கிரஸ் கட்சியில் இருந்த எம்எல்ஏ பதவியும் இல்லாமல் பாஜகவிலும் எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் அவர் தவித்து வருவதாக கூறப்படுகிறது. இச்சூழலில்தான் 2026 பாஜக ஆட்சி அமையும் என்று அக்கட்சியின் தலைவர் அண்ணாமலை சூளுரைத்து வரும் நிலையில் விஜய்தான் அடுத்த முதலமைச்சர் என்று விஜயதரணி ஒரு குண்டை தூக்கி போட்டுள்ளார். இது தொடர்பாக விஜயதரணி கூறுகையில், விஜயை எதிர்க்க வேண்டிய நிர்பந்தம் சில அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது. விஜய் வரும் தேர்தலில் சரியான கூட்டணி அமைத்தால் ஆட்சியில் அமரும் வாய்ப்பு கூட கிடைக்கலாம். அப்படி கூட்டணி அமைக்க முடியாவிட்டால் வாக்குகளை பிரிக்கும் பல கட்சிகளில் ஒன்றாகவே தாவேகா இருக்கும். 2026 ஆண்டு சட்டசபை தேர்தல் களம் பல முனை போட்டியாக இருக்கும் என்று கூறியுள்ளார். இவரது இந்த பேச்சுக்கு பாஜக தொண்டர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பாஜகவில் எந்த பொறுப்பும் கொடுக்காமல் இருப்பதால் கடும் மன வருத்தத்தில் இருக்கும் விஜயதரணி 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் பாஜகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.